ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். அ அ எங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில ஒருத்தர் வந்து தன்னோட மகன ஃபாரினுக்கு படிக்க அனுப்புனாங்க. அ அவன் வந்து ஒரு 3 வருஷம் அங்க போய் படிச்சான். படிச்சுட்டு அவன் என்ன சொன்னான், "ஒரு 2 வருஷம் நான் தொடர்ந்து இங்க வேலை செஞ்சு பார்க்குறேன். எனக்கு வந்து இங்கே இருக்க இஷ்டம் இருக்கு." அப்படின்னு அவன் சொல்லி அவன் அங்கேயே இருந்தான். இவங்களும் விட்டுட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணான், அங்கேருந்து மெசேஜ் அனுப்புனான், "நான் இங்க ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி. குடும்பத்தில அத்தன பேருக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா, அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது. சாதாரணமா வீட்ல எல்லாத்தையும் சொல்லி செய்றவன். வீட்ல பெரியவங்களோட பேச்ச கேட்டு நடக்கிற பையன். அந்த அளவுக்கு இருந்த பையன் திடீர்னு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு. ஆ ஆனா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போயி பார்த்துட்டெல்லாம் வந்தாங்க அங்க. அந்த பையன் உடனே இங்க வரல. ஒரு 3 வருஷம் கழிச்சு அவன் திரும்ப வந்தான். தனியா வந்தான். என்னன்னு கேட்டதுக்கு சொன்னான், "எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வரல. ஆகையினால நாங்க பிரிஞ்சுட்டோம்." அப்படின்னு அவன் சொன்னான். அ அப்போ இவங்க பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். இப்படி கல்யாணம்னு பண்ணிட்டு, அப்புறம் அத விட்டுட்டு வேற வந்திருக்கானே அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், அவன் ரொம்ப கேஷுவலா அத எடுத்துக்கிட்டான். அவன் சொன்னான், "நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது ஒரு பாடம் எனக்கு. அதிலருந்து எனக்கு கிடைச்ச பாடத்த வச்சு இனிமே லைஃப்ல நானு ஒழுங்கா இருந்துக்குவேன். ஒரு பெட்டரான லைஃப்‌க்கு நான் என்னைய ரெடி பண்ணிக்குவேன்." அப்படின்னு அவன் சொன்னான். எல்லார் லைஃப்லயும் இது மாதிரி நெறைய பிரச்சனைகள் வரும். நாம தப்பு செஞ்சிருப்போம். தப்பு செய்யறது வந்து எல்லாருக்கும் உள்ள ஹேபிட் தான். தப்பு செய்யாமலாம் யாருமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல, தொழில்ல செஞ்சிருப்போம், குடும்பத்துல செஞ்சிருப்போம், அரசியல்ல பண்ணியிருப்போம். ஏதாவது ஒண்ணு நாம பண்ணியிருப்போம். அதன் விளைவுகள் நம்ம எல்லாரையுமே பாதிக்கிறதா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது, அதிலருந்து வெளியே வரும்போது, அந்த தவறுகளிலிருந்து கிடைக்கிற அனுபவத்த ஒரு பாடமா எடுத்துக்கிட்டோமா இருந்தா, திரும்ப நாம அந்த தவறுகளுக்குள்ள போக மாட்டோம். எல்லா தவறுகள்ல இருந்தும் நமக்கு பாடங்கள் கிடைக்கிறது. அந்த பாடத்த நம்ம படிச்சுக்கிட்டோமா இருந்தா, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில அந்த தவறுகள திரும்ப செய்யாம இருப்போம். ஒருவேளை வேற தவறுகள செய்யலாம். ஆனால், தவறுகள் ஏற்கனவே படிச்ச பாடங்களில நாம அந்த தவறுகள திரும்ப செய்யாம இருப்போம். அது நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆகையினால, நீங்க பண்ணின தப்ப பத்தி கவலைப்படாதீங்க. அத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க.